ஹாய் காய்ஸ். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான். நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய மூவிஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய வித்தியாசமான லாங்குவேஜ்லயும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா எல்லா மூவியுமே நம்ம லைஃபோட ஏதோ ஒரு சிச்சுவேஷனோட கனெக்ட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஒரு சில படங்கள் கண்டிப்பா நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகும். சில படங்கள் ஒன்னு ரெண்டு சிச்சுவேஷன் அந்த படத்துல வரும்போது நமக்கு கனெக்ட் ஆகும். ஆனா ஒரு சில படங்கள் மட்டும்தான் அந்த முழு படமும் அது முடியும் போது கூட ஏதோ ஒரு வகையில நம்ம லைஃபோட கனெக்ட் ஆயிருக்கும். நமக்கு அது ஒரு நல்ல லெசனை சொல்லி தந்துட்டு போயிருக்கோம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படமும் நம்ம லைஃப்ல ஒரு நல்ல லெசனை சொல்ற மாதிரியான படம். 1997ல ஈரான்ல ரிலீஸ் ஆன டேஸ்ட் ஆஃப் ஷெரிங்கிற ஃபீல் குட் மூவியை தான் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு சினிஃபைல் கம்பெனி. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க பிஜி. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். படத்தை ஓபன் பண்ணும்போது ஒரு மிடில் ஏஜ் மேன் கார்ல அப்படி ஈரான் ரோட்ல வந்துட்டு இருக்காரு. இவரு பேரு தான் பேடி. இவர் தான் நம்ம கதையோட லீட். அவர் அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும்போது அங்க சைட்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, சார் லேபர் ஒர்க்குக்கு ஆள் வேணுமா ஆள் வேணுமா அப்படின்னு. நம்ம படி இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. பட் படியோட மூஞ்சிலேயே தெரியுது அவர் ஏதோ வேலைக்காக ஆள் தான் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு. சோ கொஞ்ச தூரம் போனோம்னா சைட்ல பாக்காரு, ஒரு ஆள் வந்து செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அவரை பார்த்துட்டு யோசிக்கிறாரு, இவரு நம்ம வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவரு தொடர்ந்து கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ போகும்போது அங்க ஒரு போன் பூத்ல ஒரு லேபர் வந்து போன் பேசிட்டு வெளியே வராரு. வந்தோடனே அவரை பார்த்துட்டு படி கேக்குறாரு, வாரீங்களா நான் டிராப் பண்ணவா அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஆள் சொல்றாரு, ஐயோ நான் இன்னைக்கு இதுல தாங்க ஒர்க் பண்றேன், இதுல என்ன டிராப் பண்றதுக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆளு ஒர்க்குக்கு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் வடி அங்கேயே நின்று அந்த ஆளை பார்த்துட்டு ஹார்ன் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆள் திரும்ப வந்து, என்ன அவனுக்கு என்ன வேணும், எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல சும்மா வாங்கலாம், அப்படி கொஞ்சம் பேசிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆளுக்கு டவுட் ஆயிட்டு, என்ன பாரு அப்படிலாம் வர முடியாது, ஒழுங்கு முடியாது, இடத்த காலி பண்ணு, இல்லாட்டி மூஞ்ச உடைச்சிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம படியும் ஓகே அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி போயிட்டு இருக்க வழியில வந்து படி வந்து ஒரு ஆளை பாக்குறாரு. அந்த ஆள் அங்க இருக்க பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாம் அவரை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரு கொஞ்சம் வந்து மன வளர்ச்சி கம்மியா தெரியாரு. உடனே அவரை வந்து படி கூப்பிட்டுட்டு, ஆமா நீங்க என்ன பண்ற, நான் இந்த பேப்பர் பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க கம்பெனில வைப்பேன், அவங்க என்ன காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் கேக்குறாரு, கொடுக்குற காசை என்ன பண்ணுவ நீ? அதுவா, அதை நான் என் ஃபேமிலியை கொடுப்பேன். ஃபேமிலி அவனுக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிட்டா? இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சு கொடுப்பேன். ஆமா அவங்க உனக்கு எவ்வளவு காசு தராங்க? அதுவா, எனக்கு வந்து 100, 200, 700 தருவாங்க. ஓ அப்படியா, சரி என் கூட வரியா, நான் உனக்கு ஒரு வேலை தரேன், அதை பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு சொல்றாரு, என்ன வேலை, வா நான் சொல்றேன். இல்ல வேண்டாம், எனக்கு இந்த பேப்பர் பேக் கலெக்ட் பண்ணி குடுக்குற வேலை மட்டும் தான் தெரியும், வேற எந்த வேலையும் தெரியாது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. போற வழியில இந்த ஆர்மில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்துட்டு டிராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த பையன் ஓகேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். உடனே 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஆர்மில எவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா அந்த பையன் சொல்றான், இல்ல 2 மந்த்ஸா தான் ஒர்க் பண்றேன். ஓ அப்ப ட்ரைனிங்ல தான் இருக்கியா? ஆமா ட்ரைனிங்ல தான் இருந்துட்டு இருக்கேன். இந்த ட்ரைனிங்ல குடுக்குற சம்பளம் உனக்கு பத்துதா? இல்ல பத்தல தான், கம்மியா தான் இருக்கு. பட் பரவாயில்ல, அதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவரு கேக்குறாரு, உனக்கு வந்து இங்க எங்க ஸ்டே பண்ணி இருக்க, என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் என்னோட ஆன்டி வீட்ல தான் ஸ்டே பண்ணி இருக்கேன். சரி பார்க்கவே ரொம்ப டயர்டா தெரியுற, இன்னைக்கு ஹாலிடே வேற, இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்னு அந்த பையனை பார்த்து கேட்டோன்னே அவன் சொல்றான், இல்ல எனக்கு ஒர்க் இருக்கு, எனக்கு 6 to 6 ஒர்க். சோ இப்போ மார்னிங் இப்போ 6 o'clock நான் வந்து கேம்புக்கு ரீச் ஆகணும், எங்களுக்கு ஹாலிடே இல்ல அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படியா, சரி உனக்கு பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஆமா எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஆமா நீ அவங்க கூட ஸ்டே பண்ணாம ஏன் ஆன்டி வீட்ல ஸ்டே பண்ணி இருக்கேன்னு கேட்டப்போ அந்த பையன் சொல்றான், அவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, பசங்க இருக்காங்க, சின்ன வீடு, அங்க எனக்கு அங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்க இருக்க வேண்டாமேன்னு யோசிச்சேன், அதனாலதான் ஆன்டி வீட்ல ஸ்டே பண்ணி இருக்கேன் அப்படின்னு. இவரு சொல்றாரு, நானும் சின்ன வயசுல ஆர்மி ட்ரைனிங்ல இருந்திருக்கேன், அதெல்லாம் ரொம்ப ஜாலியான டைம் தெரியுமா, அதுலயும் ஃபர்ஸ்ட் 6 months ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மார்னிங் எந்திரிச்சு ரெடி ஆகி ஷூ எல்லாம் போட்டுட்டு மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ வந்து 1 2 3ன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் எங்களை ரிப்பீட் பண்ண சொல்லுவாரு. நாங்களும் சொல்லிக்கிட்டே வருவோம். இப்போ உங்களை அந்த மாதிரி தான் சொல்ல சொல்றாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பையன், ஆமா இப்போ அப்படிதான் சொல்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே வடி கேக்குறாரு, நீ ஆர்மில வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொல்றா, நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியா, ஓகே. அந்த பையன் கிட்ட கேக்குறாரு, உனக்கு 6 மணிக்கு கேம்ப்ல இருந்தா போதும் இல்ல, இப்போ மணி 5 தான் ஆகுது, இன்னும் 1 hour தான் இருக்கு, என் கூட நீ வரியா, ஒரு ஜாப் இருக்கு, நான் உனக்கு குடுக்குறேன், அதை நீ பாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் கேக்குறான், எந்த வேலை, எனக்கு 6 மணிக்கு ஷார்ப்பா இருக்கணுமே அப்படின்னு சொன்னோன்னே அவரு சொல்றாரு, அதெல்லாம் நீ 6 மணிக்கு உன்னை ஷார்ப்பா நான் டிராப் பண்ணிடுறேன். சரி என்ன வேலை அப்படின்னு அந்த பையன் கேட்டவொடனே,
படி சொல்றாரு, "நான் பாரு இப்ப நான் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன வேலைன்னுலாம் கேட்க மாட்டேன். அதுக்கு பதிலா எவ்வளோ சம்பளம் குடுப்பீங்கன்னு தான் கேட்டிருப்பேன். நீ வா நான் உனக்கும் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன கூட்டிட்டு ஒரு மலை பக்கமாட்டு போறாரு. போயிட்டு அந்த நிப்பாட்டிட்டு அந்த பையன்கிட்ட சொல்றாரு, "இங்க இறங்கி வந்து இந்த பள்ளத்த பாரு. நாளைக்கு காலையில நீ 6 மணிக்கு இதே இடத்துக்கு வா. வந்து இந்த பள்ளத்துக்குள்ள வந்து என் பேர சொல்லி கூப்பிடு. மிஸ்டர் படி படின்னு 2 டைம் கூப்பிடு. நான் பதிலுக்கு வாய்ஸ் குடுத்தேன்னா, நீ என்ன கை குடுத்து தூக்கி விடு. ஒருவேளை நான் எந்த சவுண்டுமே குடுக்கலேன்னா, இந்த மண்வெட்டிய எடுத்து இதுலருந்து 20 தடவ மண் அள்ளி என்ன போட்டு மூடிட்டு போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அந்த பையன் அப்படியே யோசிக்கிறான். ஓகே தானே, அப்படியே நீ மூடிட்டு வந்துட்டு இந்த காருக்குள்ள ரூ. 2,00,000 இருக்கும். அத நீ எடுத்துட்டு போயிரலாம். ஒருவேளை என்ன நீ நான் உயிரோட இருந்தேன்னா, என்ன கை குடுத்து தூக்கி விட்டுட்டு நீ அந்த 2,00,000 எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொன்னோனே, அந்த பையன் சொல்றான், "இல்ல என்னால இத பண்ண முடியாது" அப்படின்னு. உடனே இவரு சொல்றாரு, "ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்ற? நீ வந்து இதுக்கு முன்னாடி விவசாயியா தானே இருந்த. இது வந்து ஒரு விஷயமா? மண்வெட்டி எடுத்தானே மண் எடுத்து போட சொல்றேன். நீ இப்ப ஆர்மில இருக்க. நாளைக்கு போர் வரும். அப்போ உன் கையில துப்பாக்கியே குடுப்பாங்க. நீ நெறைய பேர ஷூட் பண்ண வேண்டியது வரும். நான் உன் கையில துப்பாக்கி குடுக்கலைல. வெறும் மண்வெட்டிய தானே குடுத்துட்டு இருக்கேன். வா இறங்கி வந்து இந்த பள்ளத்த பாரு. இப்ப நம்ம இந்த இடத்துல நிக்கிற டைம்ல எத்தனையோ 1000 பேர வந்து இதே மண்ணுல வந்து போட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் செய்றவங்கள பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டோனே, அந்த பையன் சொல்றான், "நான் ஒண்ணும் யாரையும் புதைக்கிற வேல பாக்கல" அப்படின்னோனே அவரு சொல்றாரு, "நீ ஏன் அப்படி நெனைக்கிற? எனக்கு இந்த வேலைய அவங்கள வச்சு கூட செஞ்சிருக்கலாம். ஆனா நான் வந்து இந்த பணம் வந்து ஒரு கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுலயும் நீ வந்து என்னோட பையன் மாதிரி நான் உன்ன நெனச்சுக்கிறேன். அதனால நீ இத பண்ணு. நாளைக்கு மார்னிங் வா. என்ன கூப்பிடு. நான் சவுண்ட் குடுத்தேன்னா கை குடுத்து தூக்கு. இல்லாட்டி இந்த மண்வெட்டி எடுத்து மண்ண போட்டுட்டு நீ பாட்டுக்கு அந்த பணத்த எடுத்துட்டு போயிட்டே இரு. ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவரு காருக்குள்ள ஏறுனோனே, அந்த பையன் கார தொறந்துட்டு அங்கிருந்து கேம்புக்கு ஓடி போயிடுறான். இவருக்கு பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறான். உடனே படி இவனும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு திரும்ப கார எடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ஆள பார்த்துட்டு, "சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க? இது என்ன இடம்? இது என்ன மிஷின்?" அப்படின்னு கேட்டோனே, அந்த ஆள் சொல்றாரு, "இதுவா? இது சிமெண்ட் செய்ற மிஷினு. இப்ப அது வொர்க் பண்ணல. ஸ்டாப் பண்ணி போட்டுருக்காங்க. ஹாலிடேல. அதனால குளோஸ்டா இருக்கு. நான் செக்யூரிட்டி" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! செக்யூரிட்டி தனியா இருக்கீங்க. ஆனா ஜாலியா இருக்கீங்க போலயே" அப்படின்னு சொன்னோனே, அந்த ஆள் சொல்றாரு, "வேணா நீங்களும் வாங்க. 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருப்போம்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம படியும் இறங்கி அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. "ஓ! நீங்க இங்க என்ன பண்றீங்க? செக்யூரிட்டியா? ஹாலிடே தானே. அப்புறம் எதுக்கு வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?" "இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன்." "ஆமா உங்க ஊர் எது?" அப்படின்னு கேட்டோம்னா, அந்த செக்யூரிட்டி சொல்றாரு, "எனக்கு ஆப்கானிஸ்தான்." "ஓ! ஆப்கானிஸ்தானா? ஆப்கானிஸ்தானோட நெறைய பேர் இங்க ஈரான்ல இருக்கீங்க போல" அப்படின்னு சொன்னோனே, அவரு சொல்றாரு, "ஆமா அங்க நெறைய போர் நடந்துச்சுல்ல. அந்த போருக்கு அப்புறம் இங்க நெறைய பேர் ஈரான்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க தூரத்துல ஒரு மரத்துக்கிட்ட ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்துட்டு படி கேக்குறாரு. ஆமா அவரு யாரு? அப்படின்னு கேட்டோனே, ஓ! அவரா? அவரும் என்னோட ஃப்ரெண்டு தான். அவரும் ஆப்கானிஸ்தான சேர்ந்தவரு தான். அவரு இந்த கடவுள பத்தி போதகம்லாம் பண்ணுவாங்கல்ல, அது சம்மந்தமா படிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஹாலிடேல அதனால என்ன மீட் பண்ண வந்திருக்காரு. ஓ! அப்படியா? அப்போ தனியா இல்ல ஃப்ரெண்டோட ஜாலியா தான் இருக்கீங்க போல. சரி ஓகே. இன்னைக்கு ஹாலிடே தானே. இந்த சிமெண்ட் மிஷின்லாம் யாரும் எடுத்துட்டு போமாட்டாங்க. நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? வாங்கலாம் அப்படி கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோனே, அவரு சொல்றாரு, "இல்ல இது என்னோட டியூட்டி. இத விட்டுட்டு நான் வர முடியாது" அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்லிர்றாரு. உடனே படி சொல்றாரு, "ஓகே பாய். அப்ப நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி பார்க்கிறேன். அவரு வராருன்னா, அவரு கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு, அங்க போயிட்டு அந்த கடவுள் பத்தி போதகம் பண்ணுவார்ல அவரோட ஃப்ரெண்டு, அவர்ட்ட போய் பேசுறாரு. அவரும் இவரு கூட வராரு. உடனே இவர்ட்ட போகும்போது பேசிட்டு போறாரு. "ஓ! நீங்க இந்த கடவுள் பத்தி போதகம்லாம் படிக்கிறீங்கல்ல, இதுக்கு நெறைய பண செலவாகுமே. எப்படி அந்த ஃபீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? உங்க அப்பா பே பண்றாங்களா?" அப்படின்னு கேட்டோனே, அவரு சொல்றாரு, "இல்ல எங்க அப்பாவும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஃபீஸ் எல்லாம் பே பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நான் சம்மர்ல வேலைக்கு போவேன். அதுல கிடைக்கக்கூடிய காசெல்லாம் சேர்த்து வச்சு ஃபீஸ் பே பண்ணுவேன்" அப்படின்னு சொன்னோனே, இவரு சொல்றாரு, "ஓ! வேலைக்கு போவீங்களா? என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க?" உடனே இவரு சொல்றாரு, "எல்லா வேலையும் தான் பார்ப்பேன். ஏதாவது லேபர் ஒர்க், ஹெல்பிங் ஒர்க் எது கிடைச்சாலும் பார்ப்பேன்" அப்படின்னு. உடனே படி சொல்றாரு, "இந்த போதகம் பண்றவங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது" அப்படின்னு. "அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நெனச்சேன்" அப்படின்னு சொன்னோனே, அவரு சொல்றாரு, "அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு காசு தேவைன்னா நம்ம அந்த மாரி ஒர்க் பண்ண வேண்டியதுதான்." "அப்படியா? அப்போ உங்களால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. ஆனா இந்த வேலைக்கு உங்க மூளையோ, இல்ல உங்க பேச்சோ எனக்கு தேவையில்ல. உங்க கை மட்டும் எனக்கு உதவி பண்ணா போதும்" அப்படின்னு. உடனே இவரு வந்து, "என்ன மாதிரி வேலை? தெரிஞ்சா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஆனா நீங்க இந்த வேலை பொறுத்தவரையில உங்களோட கொள்கைக்கு எதிரா தான் இருக்கும். கடவுள பத்தி படிக்கிற உங்களுக்கு எதிரான இதுதான். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, இது கடவுள் குடுத்த உயிரு. இத வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவரு குடுத்தத சரியான நேரம் வரும்போது அவரு எடுத்துப்பாருன்னு. ஆனா அதுக்கெல்லாம் காத்திருக்க எனக்கு டைம் இல்ல. கடவுள் வந்து எடுக்கிற அளவுக்கு. நமக்கு எப்போ இந்த இடத்துல இருக்க விருப்பம் இல்லைன்னு தோணுதோ, அப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போயிரணுங்கிறது தான் என்னோட இது.
அதனால நான் சூசைட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மலை தெரியுதுல்ல, அந்த மலை பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கு. அதுக்கு நாளைக்கு காலைல 6 மணிக்கு வாங்க. வரும்போது என் பேர சொல்லி 2 டைம் கூப்பிடுங்க. நான் ஒரு வேள சவுண்ட் குடுத்தேன்னா என்ன எழுப்பி விடுங்க. இல்லாட்டி 20 தடவ மண்ண போட்டு மூடிட்டு, ஒரு பிரதரா எனக்கு இந்த ஹெல்ப்ப நீங்க பண்ணிட்டு, இங்க பேக்ல ரூ. 2,00,000 இருக்கும். அத எடுத்துட்டு நீங்க கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அவரு சொல்றாரு, "இல்ல இத நான் செய்ய மாட்டேன். நம்ம மத்தவங்கள கொல்றதும், நம்மள நாமளே கொன்னுக்கிறதும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கடவுள் குடுத்த உயிர எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமை இல்ல. மத்தவங்கள நம்ம கொல்றதும், நம்மள நம்ம கொல்றதும் 2மே கொலை தான். இத நான் செய்ய மாட்டேன்னு சொன்னோனே, படி சொல்றாரு, "அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்த பொறுத்தவரையில பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷமா இல்லாம இருக்கிறது மட்டும் தான். நம்ம சந்தோஷமா இல்லாதபோது நம்மள சுத்தி இருக்கவங்கள நம்ம காயப்படுத்த ஆரம்பிக்கிறோம். நம்ம பிரதர், சிஸ்டர் யாரா இருக்கட்டுமே, அவங்கள நம்ம காயப்படுத்துறோம். அதுக்கு பதிலா நம்மள நம்மளே கொன்னுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொன்னோனே அவரு சொல்றாரு, "இல்ல அப்படி கிடையவே கிடையாது. கடவுள் நமக்கு குடுத்தத அவருக்கு எடுக்க எப்ப எடுக்கணும்னு தெரியும். அப்ப எடுப்பாரு." அப்படின்னு சொன்னோனே, படி சொல்றாரு, "இங்க பாருங்க, எனக்கு உங்க அட்வைஸ் தேவையில்ல. அப்படி அட்வைஸ் தேவைன்னா, நான் உங்கள விட ஆல்ரெடி படிச்சு முடிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆள பார்த்து நான் அவர்கிட்ட பேசியிருப்பேன்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த வேலைய செய்யணும்னு" சொன்னப்போ, இவரு சொல்றாரு, "இல்ல என்னால செய்ய முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி அவரு போயிறாரு. நம்ம படியும் கார் எடுத்துட்டு அப்படி திரும்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு, அங்க அந்த சிமெண்ட் ஃபேக்டரி பக்கத்துல அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்திருக்காரு. உட்கார்ந்திருக்கும்போது ஒரு ஆள் சொல்றாரு, "ஏங்க இங்கிருந்து கிளம்புங்க. இதுல எல்லாம் உட்காராதீங்க." அப்படின்னு சொன்னோனே, நம்ம படியும் எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும்போது, அவரு இன்னொரு ஆள எப்படியோ புடிச்சிடுறாரு. அவர்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, "நீங்க பார்த்தீங்கல்ல அந்த மரம் இருந்துச்சுல்ல, அதுதான் லேண்ட்மார்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில வாங்க. என்ன கூப்பிடுங்க. நான் சவுண்ட் குடுத்தேன்னா கை குடுத்து தூக்குங்க. இல்லாட்டி மண்ண போட்டு மூடிட்டு பணத்த எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க." அப்படின்னு. உடனே இவரு சொல்றாரு, "வேலைய செய்றது ஒண்ணும் எனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா எந்த வேலைய செய்யனாலும் நான் மனசார செய்யணும்னு நெனைப்பேன். ஆனா இது அந்த மாதிரி செய்யக்கூடிய வேலை கிடையாது. நீங்க எதுக்கும் ஒரு தடவ யோசிங்களேன். இத செய்யணுமா? இது நமக்கு தேவையா? நீங்க உங்க பிரச்சனைய என்கிட்ட சொல்லுங்களேன். நான் அத தீர்த்து வைக்க முயற்சி பண்றேன். என்னால முடிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம படி சொல்றாரு, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சொன்ன வேலைய மட்டும் செய்யுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா எனக்கு இந்த ரூட் தெரியல. எப்படி போணும்?" அப்படின்னு கேட்டோனே, இவரு, "நான் ரூட் சொல்றேன். நீங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே இவரு சொல்றாரு, "பாருங்க உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சா என்னால விளக்கம் குடுக்க முடியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க எடுத்திருக்க முடிவு சரின்னு எனக்கு தோணல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே முடிவ தான் எடுத்தேன். அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருந்து. அந்த டைம்ல எனக்கு எல்லா பிரச்சனையுமே இருந்தது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம உயிர் போறது தான்." அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நானும் கயிறெல்லாம் எடுத்து கார்ல போட்டுட்டு போயிட்டேன். போயிட்டு அது ரொம்ப இருட்டா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்க ஒரு மல்பெரி மரம் இருந்தது. இதுல நம்ம தொங்கிரலாம்ன்னு சொல்லிட்டு நான் கயிற திரும்ப திரும்ப போட்டேன். எனக்கு எட்டவே இல்ல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி முடியாதோன, சரி மரத்து மேலயே ஏறி கட்டிர்லான்னு சொல்லிட்டு, மரத்து மேல ஏறி கயிறு கட்டும்போது, என் கையில ஏதோ தட்டுப்பட்டது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அதுல மல்பெரி பழம் இருந்தது. சரி பறிச்சு ஒண்ணு சாப்பிட்டேன். அது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. திரும்ப ஒண்ணு சாப்பிட்டேன், திரும்ப ஒண்ணு சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அங்க அழகா சூரியன் காலையில உதிச்சுது. அத பார்க்கவே அவ்ளோ அழகா இருந்தது. அந்த டைம்ல ஸ்கூலுக்கு போற பசங்கலாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க நான் மரத்து மேல இருக்கத பார்த்துட்டு, "அங்கிள் மரத்த ஒரே ஒரு டைம் ஆட்டுங்களேன். அதுல இருந்து விழுற மல்பெரிஸ நாங்க எடுத்துக்கிறோம்." அப்படின்னு சொன்னோனே, நான் அந்த மரத்த ஆட்டுனேன். அந்த பசங்கலாம் அந்த மல்பெரி எல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமா போனாங்க. நான் இன்னும் கொஞ்சம் மல்பெரிஸ பறிச்சுட்டு என் ஒய்ஃப்க்காக எடுத்துட்டு போனேன். அவ தூங்கிட்டு இருந்தா வீட்ல. அவள எழுப்பி அத குடுத்து, அவ சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சூசைட் தாட்டே என்ன விட்டு போயிடுச்சு. பாரு ஒரு மல்பெரி பழம் என்ன மாத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா கஷ்டங்களும் குறைஞ்சுட்டே இருந்துன்னு சொன்னோனே, படி சொல்றாரு, "இப்ப என்ன சொல்றீங்க? ஒரு மல்பெரி பழத்த நீங்க எடுத்துட்டு உங்க ஒய்ஃப்க்கு குடுத்து சாப்பிட்டோனே உங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னா?" உடனே இவரு சொல்றாரு, "இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மல்பெரியால தான் என்னோட தாட் மாறுச்சு. நான் என்ன யோசிச்சேனோ, அதுல இருந்து நான் மாறுனேன். எனக்கு அது சூசைட் பண்ணிக்க வேண்டாங்கிறது அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் சொல்றேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா, அதுக்கேத்த மாதிரி என்னால உனக்கு சொல்ல முடியும். ஆனா நான் இப்போ உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? நீ எதுக்கு இப்ப இப்படி ஒரு முடிவு எடுக்குற? அப்படி என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லு. நீ சொல்லலைன்னா நான் இன்னும் நெறைய பேசிட்டே வருவேன். பரவாயில்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. "ஆமா, நீ உனக்கு காலையில இந்த சூரிய உதயத்த இதுக்கப்புறம் திரும்ப பார்க்க வேண்டாமா? அதே மாதிரி சாயங்காலம் அந்த சூரியன் மறையிறத உனக்கு பார்க்க வேண்டாமா? அந்த ரெட், எல்லோ கலர்ல அது மறையிறத உனக்கு பார்க்க வேண்டாமா? நிலாவ உனக்கு பார்க்க வேண்டாமா? அதுலயும் பௌர்ணமி முழு நிலாவ உனக்கு பார்க்க வேண்டாமா? அது எவ்வளவு அழகா இருக்கும். வானத்துல அந்த நட்சத்திரங்கள அத உனக்கு திரும்ப பார்க்க வேண்டாமா?
ஸ்ப்ரிங் சீசன்ல வரக்கூடிய தண்ணிய எடுத்து குடிக்க வேண்டாமா? அதுல உன்னோட முகத்த நீ வாஷ் பண்ணிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல 4 சீசன் நமக்கு இருக்கு. இந்த ஒவ்வொரு 4 சீசன்லயும் புதுசு புதுசா எவ்வளவோ சீசன் ஃப்ரூட்ஸ் வருது. அதெல்லாம் நீ சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? ஒரு அம்மா கூட தான் பசங்களுக்காக எல்லா ஃப்ரூட்ஸையும் கொண்டு வந்து அடுக்க மாட்டாங்க. ஆனா கடவுள் பாரு, அவரு படைச்ச ஒவ்வொன்னுக்கும் எவ்வளவு நல்லது நெறைய குடுத்துட்டே இருக்காரு. அதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா? இந்த செர்ரி பழத்தோட டேஸ்ட் உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டாமா? யோசி. அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம காதுல வாங்குறாரு. ஆனா அதுக்காக எந்த பதிலுமே சொல்லாம வந்துட்டு இருக்காரு. உடனே பக்கத்துல சொல்றாரு, "நான் உனக்கு ஒரு டர்க்கிஷ் ஒருத்தனோட கதைய சொல்லவா? அந்த ஆள் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு சொன்னானா, டாக்டர் என் விரலால என் உடம்போட எந்த இடத்த தொட்டாலும் என் விரல் ரொம்ப வலிக்குது. என் உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு" சொன்னப்போ, டாக்டர் அவன முழுசா எக்ஸாமின் பண்ணிட்டு சொன்னாராம், "உன் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. உன் விரல்ல தான் அடிபட்டிருக்கு. அதுக்கு தான் பிரச்சனை. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட எடுத்துக்கோ." அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி தான். இப்போ உன் மென்டலி தான் உனக்கு ப்ராப்ளம் இருக்கே தவிர, வேற உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது சரியாகணும்னா மனசு விட்டு பேசு. என்ன உன் பிரச்சனை? அத சொல்லு. அதுக்கு தீர்வு இருக்கு. சூசைட் மட்டும் தான் ஒரே தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ட்ரெயின பாரு எப்பவுமே ஃபார்வர்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது அதுக்கான ஒரு எண்ட் ஸ்டேஷன் வரும். அப்ப அது நின்னு தான் தீரும். அதே மாதிரி தான் மனுஷங்களோட வாழ்க்கையும் ஃபார்வர்ட்ல போய்க்கிட்டே இருக்கும். எந்த பிரச்சனையுமே நிரந்தரம் இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கான எண்ட் ஸ்டேஷன் கண்டிப்பா வரும். அப்படி வர டைம்ல நம்ம உயிர் தானா நம்மள விட்டு போகும். அது கடவுளா பார்த்து நம்மள விட்டு எடுப்பாரு. அதுவரைக்கும் நம்ம அத வாழ ஆரம்பிப்போமே! நீ எதுக்கு அத நீயா எடுத்துக்கணுங்கிற முடிவ எடுக்குற? அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. அவரோட வேலை செய்ற இடமும் வந்துருது. அவரு ஒரு நேச்சுரல் மியூசியத்துல வொர்க் பண்ணுவாரு. உடனே இவரு இறக்கி விடும்போது பர்டி சொல்றாரு, "சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? காலையில வந்து என்ன கூப்பிடணும். கூப்பிடும்போது உடனே அவரு சொல்றாரு, கூப்பிடணும். நீ சவுண்ட் கை குடுத்து தூக்கிட்டு நான் வரணும். அதானே செஞ்சிரலாம். அது நீங்க நான் சவுண்ட் குடுத்தா கை குடுத்து தூக்கணும். ஒருவேளை நான் சவுண்ட் குடுக்காட்டி, நீ எப்படி சவுண்ட் குடுப்ப? நான் உன்ன கை குடுத்து தூக்கி தான் கூட்டிட்டு வருவேன்னு சொன்னோனே, இல்ல ஒருவேளை நான் சவுண்ட் குடுக்காட்டி, நீ சொன்ன மாரி மண்ண போட்டு மூடணும். ஆனா இத நான் மட்டும் என் குழந்தைக்கு முடியாம இல்லைன்னு வையேன், இத நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். என் குழந்தைக்காக தான் நான் இத செய்றேன்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து கிளம்பிறாரு. நம்ம படியும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்க வழியில ஒரு கப்பல் நிப்பாட்டி அவங்கள போட்டோ எடுக்க சொல்றாங்க. இவரு போட்டோ எடுத்து குடுத்துட்டு, அவரு என்னமோ யோசிச்சுட்டு கார ஸ்பீடா திரும்ப திருப்புறாரு. அங்கிருந்து ஒரு ஆள் சொல்றாரு, "ஏய் என்னடா வண்டி ஓட்டுற? சாகுறதுக்கு அவ்வளவு அவசரமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் கேட்கிறாரு. பட் அவரு ஒரு அவசரமா ரிட்டர்ன் போறாரு. அவரு கண்ணுல வந்து இவ்வளவு நேரம் நம்ம சாகணும், நம்ம சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனா இப்ப அவர் கண்ணுல ஒரு கலக்கம் தெரியுது. அதோட நேரா அந்த மியூசியத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு, "இப்ப நான் ஒரு ஆள இறக்கி விட்டேன்ல, அவர் எனக்கு மீட் பண்ணணும். அவர கொஞ்சம் வெளிய வர சொல்ல முடியுமான்னு?" சொல்லும்போது, அந்த மியூசியத்துல இருக்காரு சொல்றாரு, "அவரையெல்லாம் வெளிய வர சொல்ல முடியாது" அப்படின்னு. உடனே அப்ப நான் உள்ள போய் பார்க்கவா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டிக்கெட் எடுத்துட்டு போங்கன்னாலும், இவரு டிக்கெட் எடுத்துட்டு நேரா உள்ள போறாரு. அவரு அங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவரு உள்ள போயிட்டு அவர வெளிய வர சொல்றாரு. இவரு வெளிய வந்தோனே, படி வேற பார்த்துட்டு, நீங்க இங்க தான் கிளாஸ் எடுக்கிறீங்களா?" "ஆமா, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்." "ஆ ஓகே. உங்களுக்கு இந்த வெள்ள கோட் நல்லா இருக்கு. சரி இருக்கட்டும். நீ எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இவரு சொல்றாரு, "நீங்க நாளை காலையில என்ன பார்க்க வருவீங்கல்ல, அப்போ 2 கல்லும் எடுத்துட்டு வாங்க. மேபி நீங்க சவுண்ட் போட்டு எனக்கு கேட்காம நான் தூங்கிட்டு இருக்கலாம்ல. நீங்க அந்த கல்லு 2 மேல போட்டு பாருங்க. அப்ப நான் எந்திரிக்கலாம்ன்னு." உடனே இவரு சொல்றாரு, "2 கல்லு தானே. ஓகே நான் எடுத்துட்டு வந்துர்றேன்னு." உடனே இவரு சொல்றாரு, "கல்லு மட்டும் இல்ல, எதுக்கும் 2 தடவ என் ஷோல்டர்ல தட்டி என்ன குலுக்கி பாருங்க. தூங்கிட்டு இருந்தா ஒருவேளை நான் எந்திரிச்சு வருவேன்ல." அப்படின்னு. உடனே இவரு சொல்றாரு, "நான் ப்ராமிஸ் பண்ண மாரி நான் என்ன செய்யணுமோ அத கரெக்ட்டா உனக்கு செய்வேன். வந்து உன்ன எழுப்பி கூட்டிட்டு வருவேன்." அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம படியோட மனசுல நம்ம ஒருவேளை காலையில நம்ம உயிரோட இருந்துற மாட்டோமா? அப்படிங்கிறது அவரு கண்ணுல தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஈவினிங் கார் அவரு நிப்பாட்டிட்டு அங்க இருக்க இடங்கள்ல அப்படியே உட்கார்ந்திருக்காரு. அங்க இருக்க எல்லாரையும் பார்க்கிறாரு மனுஷங்கள. பறவைகள் சுதந்திரமா பறக்கிறத பார்க்கிறாரு. சாயங்கால நேரம் அந்த லைட் எல்லோ, ரெட் கலர்ல சூரியன் அப்படியே அஸ்தமனம் ஆகுறதையும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்து நைட்டு பிரேயர முடிச்சுட்டு கையில பேகு பிளஸ் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு படி வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு அவரு அந்த பள்ளம் தோண்டி வச்சிருக்க இடத்துல வந்து இறங்குறாரு. வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸ்மோக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அந்த பில்ஸ எடுத்துட்டு அந்த பள்ளத்துக்குள்ள படுக்க போறாரு. இந்த சீன் ஃபுல்லாவே நமக்கு ஃபுல் பிளாக் நல்ல பிட்ச் பிளாக் இருட்டுல தான் காமிக்கிறாங்க. போய் அப்படியே போயிட்டு நம்ம படி அந்த பள்ளத்துல படுக்குறாரு. படுத்துட்டு வானத்த பாக்குறாரு. அங்க முழு நிலா தெரியுது. ஆனா அந்த முழு நிலாவ கருப்பு மேகங்கள் வந்து அப்படியே சூழ்ந்து மறைக்குது. அப்போ ஃபுல் பிட்ச் பிளாக் இருட்டா மாறுது. அந்த டைம்ல மழை பெய்யறதுக்காக இடி இடிச்சுட்டு மின்னல் அடிக்குது. மின்னல் அடிக்கும்போது பட்டியோட ஃபேஸ காட்டுறாங்க. அவரு கண்ண முழிச்சுட்டு இருக்காரு.
2வது மின்னல் அடிக்கும்போது நம்ம பட்டியோட கண்ணு மூடி இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த ஃபுல் இருட்டுலயே இந்த படத்தோட கதை இந்த இடத்திலேயே முடியுது. இந்த படத்தோட எண்டுல நம்ம பட்டிக்கு என்ன ஆச்சுங்கிறத டைரக்டர் காட்டவே இல்ல. ஏன்னா, இந்த முடிவ வந்து ஆடியன்ஸ் ஆன நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா, இந்த படம் ஃபுல்லாவே வந்து நம்ம ஏன் வாழணும்? அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்லியிருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட முடிவு என்னவா இருக்கும்? படிக்கு கடைசில என்ன ஆயிருக்கும்? இல்ல என்ன ஆயிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நெறைய படங்களோட கதைகள தமிழ்ல கேட்க சினிஃபைல் கம்பேனியன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. கூடவே கீழ இருக்க எங்க சோஷியல் மீடியா லிங்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாரி இன்னும் நல்ல படத்தோட கதையோட உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் PG.